ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தை 1, இன்றைக்கி பொங்கல். இன்றைக்கி பொங்கலில் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொங்கல்னாலே கிராம சைடெலாம் செம்மையாக இது பண்ணுவாங்க. அது இயற்கையோட பயங்கர அழகாக இருக்கும். இது பொங்கல் திருவிழாலே நம்ம தமிழர் திருநாள் தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் கிராம சைடில் பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் எழுந்திரிச்சு நம்ம பொங்க வச்சிட்டோம்னா அதுக்கு டைம் வந்து நல்ல நேரம்லாம் கிடையாது. சில பேர் அந்த டயத்தில் எந்திரிக்க முடியாதவங்களுக்கு டைம் இன்றைக்கி வந்து 10:30 to 11:30 தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டைம் அதுதான் காலண்டர்லேயும் போட்டிருந்தாங்க, எல்லா இடத்துலையும் சொன்னது. நான் காலையிலே வெள்ளனா பொங்க வைக்க போகிறேன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு இது பண்ணேன். காலைல பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு 5:30 போல் வந்து டம்முன்னு கதவை தட்டினாங்க. என்னான்னு கேட்டால், என்னான்னு கேட்குறியா, தெருவே கோலம் போட்டிருக்கு, கோலம் போடு அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே கோலம் போட ஆரம்பித்தாச்சு. தெருவே பார்த்தோம்னா அந்நேரத்தில் எல்லாருமே அவ்வளோ சுறுசுறுப்பாக கோலம் போட்டு கலர் கோலப்பொடியெல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. எல்லார் வீட்லையுமே இந்த கோலம் போட்டு அந்த பொங்கல் பானை போட்டால் தான் மனசுக்கு திருப்தியாகன்ற மாதிரி தான். காலைல எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஒரு ரவுண்ட்ஸும் போயிட்டு வந்தேன், தெருவில் கோலம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்கடா சூரியன் எங்கிட்ட உதிக்குதுன்னு பார்த்தா அங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஏன்னா வீடு நெருக்கி இருக்கனால மேலே ஏறி போய் பார்த்தாலுமே சரியாக தெரியல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு 7:45 இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா சூரியன் உதிக்கிறதே தெரியுது. அந்த காலத்தில் 5:30 உதிக்கும். இப்போ அதுவும் காலம் மாறிப்போன மாதிரி தான் மாறிடுச்சு. இன்னுமே ஒரு சில பேர் காலைல எழுந்திரிச்சோன்னே சூரியனை வணங்குற பழக்கம் இருக்குது. இந்தம்மா வந்து டெய்லியுமே நான் பார்த்தோம்னா சூரியனுக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. சரி, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு இந்த சாரீ தான் கட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். இதை தான் கட்ட போகிறேன். ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கலை. ப்ளவுஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாச்சும் மேட்ச் பண்ணி போட்டு காட்டலான்னு பிளான் பண்ணிட்டேன். புது சேலை இருக்குன்னு ஒரு 5 சேலை, ஆனால் ப்ளவுஸே தைக்கலை. சரி, ஏதாச்சும் ஒன்று இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒன்று கட்டணும் ஒரு பிளான் பண்ணி இதை தான் காலைல எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு இப்போ தான் இந்த சூரியன் உதிக்கிறதே தெரிஞ்சிச்சு. நானும் எடுத்து பார்த்தேன், கரெக்டாக 7:45 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து குளிச்சுட்டேன். குளிச்சோன்னே பார்த்தோம்னா தலையெல்லாம் இது பண்ணிவிட்டு சீவிட்டு அதுக்கடுத்து பொங்க வைக்கலாம் அப்படின்றப்ப தான் டைம் 10:30 to 11:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சமையல் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சமையலை சட்டுப்புட்டுன்னு செஞ்சாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் இன்றைக்கி. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து சாம்பார், எல்லா காயுமே போட்டு ஒரு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து சௌச்சௌ வந்து பாஸ்பேட் போட்டு ஒரு கூட்டு மாதிரி அதுவும் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ரசம். காலையிலே நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா பொங்க வைக்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால தான் ஃபஸ்ட் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுப்பெல்லாம் திருப்பி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை பொங்க வச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான். காலைல வழக்கம் போல் அத்தை வீட்டிலேருந்து இட்லி சட்னிலாம் வந்துடுச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்குருவோம். காலைல டிஃபனை முடிச்சுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்பளமே பொரிச்சு வச்சுருந்தேன். அதுக்கடுத்து எங்கள் பாப்பாட்ட, அம்மா கண்டிப்பாக இலை வாங்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. சரி, இலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அடுப்புக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த சுற்றி மஞ்சள் கட்டுனா வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த மஞ்சள் இதை கழட்டியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. பொங்கல் இந்த தடவை நல்லா பொங்கிருந்துச்சு. ஒரு ஏரியாவில் பொங்கலும் வேறு மாதிரி வைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வைக்கிறாங்க. அந்த தட்டுக்கு மேலே பொங்கல் பொங்கி வந்தால் தான் பொங்கல் பொங்குதுன்றாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் என்ன செய்வாங்கன்னா, நம்ம பாசிப்பருப்பும் அரிசி என்ன செய்வாங்க கழுவி ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கடுத்து இந்த கழுவி தண்ணி வந்து ஒரு அரிசிக்குள்ளே படாமல் ஊற்றி வச்சுருவோம். அதுக்கடுத்து அதுவாக பொங்கி வரும். ஒரு ஏரியாவில் ஒரு வழக்கம் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் பொங்க வச்சோம். பொங்கல் செம்மையாக பொங்குச்சு. அதுக்கடுத்து நம்ம போடுற ஜாமான்லாம் போட்டு பொங்கல் கிண்டியாச்சு. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இனிப்பு பொங்கலும் வைக்கிறாங்க, வெண்பொங்கலும் வைக்கிறாங்க. வெண்பொங்கல் மாதிரி வைப்பாங்க, இல்லாட்டி வெள்ளை பொங்கல் மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. ஜாதிப்பூ இதெல்லாம் ரேட்டெல்லாம் அதிகம். அதனால் செவ்வந்தி தான் வாங்கியிருந்தேன். அந்த செவ்வந்தியே பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம செவ்வந்தி தான் யூஸ் பண்ணோம். உங்கள் ஏரியாலாம் பூ ரேட்டு எந்த மாதிரி விற்கிதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் பொங்கல் வந்து கவனமாக கிண்டணும். ஏன்னா சட்டுன்னு தெரித்து கையிலெல்லாம் விழுகும். பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த தேங்காய்லாம் உடைக்க தெரியாது. எங்கள் அத்தை தான் உடைச்சாங்க.
சாமி கும்பிட்றதே எங்கள் அத்தைலாம் பயங்கரமாக வந்து டெய்லியும் கோயில் போகிற பழக்கம் இருக்குது. சாமி கும்பிடுவாங்க. நான்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கோயில் போகிறதா. நான் ரொம்ப பக்தியெல்லாம் இருக்க மாட்டேன். எப்படி வந்து சாமிக்கு என்னென்ன வைப்பாங்களோ நான் கண்டுக்க மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சும்மா ரெடி பண்ண தான் பண்ணுவேன். எங்கள் அத்தை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க வந்து டெய்லியுமே வந்து இங்கே ஒரு கிருஷ்ணா கோயில் இருக்குது. அங்கே வந்து டெய்லியுமே போயிடுவாங்க. ஹரேராமா கோயில். எங்கள் அத்தையும் சரி எங்கள் மாமனாரும் சரி சாமி கும்பிட்றதுல இருக்கும். எங்கள் அத்தைக்கும் இன்னும் ஒரு கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்னா இன்னும் மகனுக்கு வீடு கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு கவலை இருந்துச்சு. வீடு வந்து வாடகை வீட்டிலே இருந்தோம். வீடு வாங்கலைன்னு ஒரு ஃபீலிங்காக இருந்தாங்க. வீடு வந்து வாங்கியாச்சு. ஆனால் பழைய வீடு இன்னும் வீடு கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது இன்னும் அவங்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் அத்தையோடைய ஆசை என்னோடய ஆசை எல்லாருமே நிறைவேறணும். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு கனவுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ட்ரீம் ஹவுஸு கட்டுவோம் ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. சாமி கும்பிட்டாச்சு. இது பழைய காலத்து வீடு. அதனால் இன்னுமே நாங்கள் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ண முடியலை. கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நிறைவேறும். அதுக்கடுத்து நாங்கள் இலைய போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த மாதிரி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.